தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அருகே காரில் சென்ற பெண்களை மற்றொரு காரில் துரத்திய இளைஞர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்கள். பாலவேல், சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு படகு குழாம் மேம்பாலத்தின் மீது கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை சுமார் 4 மணி அளவில் இளைஞர்கள் 4 பேர் சென்ற கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னால் 4 இளம் பெண்கள் 2 ஆண்கள் சென்ற ஒரு 6 பேர் சென்ற ஒரு கார் ஒன்று அதன் பின்னால் நிப்பாட்டியுள்ளது. அதைத் தொடர்ந்து பெண்கள் முதற்கட்டமாக அங்கிருந்து வெளியேறிய போது அந்த முன்னால் நிறுத்தி வைத்திருந்த இளைஞர்களின் காரை உரசி சென்றதாக கூறப்படுகிறது. காரை உரசி விட்டு சிறிதளவு மன்னிப்பு கூட கேட்காமல் பெண்கள் சென்று விட்டதாகவும் அதை மன்னிப்பு கேட்பதற்காக துரத்தி அந்த காரை துரத்தியுள்ளனர். ஆனால் பெண்கள் ஏதோ தவறான எண்ணத்துக்காக ஆண்கள் துரத்துவதாக எண்ணி அவர் வீடியோ பதிவு செய்ததாகவும் அது குறித்து இந்த ஆண்கள் மீது காணத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் கேளம்பாக்கம் உதவி ஆணையாளர் வெங்கடேசன், காணத்தூர் ஆய்வாளர் முருகன் உள்ளிட்ட 2 தனிப்படை அமைத்து தற்போது அந்த இளைஞர்களை கைது செய்வதற்கான தீவிர நடவடிக்கையில் காணத்தூர் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். காரில் சென்ற பெண்களை ஆண்கள் சென்ற கார்கள் துரத்தி சென்ற சம்பவம் காலையிலிருந்து பெரும் பரபரப்பாகவும் வைரலாக ஆன நிலையில் தற்போது 2 தனிப்படை அந்த இளைஞர்களை பிடிப்பதற்காக விரைந்துள்ளனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வினோத்.